ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் மெய்ய நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அதேபோல கர்த்தரை என்றென்றைக்கு நம்புயுங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், சிறு பிள்ளைகளால் உண்டாவதற்கு இருக்கிற எல்லா விதமான பிசாசனுடைய கிரியைகளெல்லாம் ஒழியட்டும். Let the demon will keep free. உன்னை நான் வாயிலாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தேவன் வசனத்திற்கு நம் கீழ்ப்படிவோமாக. சிஸ்டர் சாரா ஜப்ராஜ் அவர்களே நான் யோசிப்பேன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அதேபோல் சிஸ்டர் ரினிகா சாம் சிஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஸ்டெல்லா ரமோலா சிஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறேன். அதேபோல் இந்த நாட்களில் கொள்ளை நோய் என்றும் இல்லாமல் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். ஒரு மனரீதியான கவலைகள் இருக்கும், அதுவும் ஆண்டவர் மாற்றுவார். அவர் உண்மையுள்ளவர், நல்லவர், போதுமானவர். யெகோவான்னு நீங்கள் சொல்வீங்க, யெகோவா சாட்சிகள் யெகோவா இல்லை சார். யெகோவா இருக்கு. கர்த்தரை நன்றென்றைக்கும் நம்ம எங்கள் கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். வசனம் 36 ஏசாயா 3:6 3:4 போடுவேன். அதே போல் நீங்களும் சிறு பிள்ளைகளுடன் கைண்டாக பிஹேவ் பண்ண பாருங்கள். சிறு பிள்ளைகள் அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. இயேசுவின் ஞானத்தினால் 2 பேரையும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆகவே உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியானால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். பூரண சமாதானம் எப்போ வரும்? அவரை முற்றிலுமாய் சார்ந்து வாழ்வது தான் என்ன? கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் ஆண்டவர் தருகிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானது அடிக்கடி சொல்லி வாசியுங்கள். அதேபோல் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா சிட்கனோ, யெகோவா மெக்கதீஷ், யெகோவா ரூவா, இதெல்லாம் அவருடைய நாமங்கள். யெகோவான்னு சொல்கிறது தப்பு ஒன்றும் இல்லை. யெகோவா இயேசு பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்வாராக. யெகோவான்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். யெகோவா இந்த வசனம் இருக்குது. யெகோவான்னு சொல்லும்போது ஏசப்பா வருகிறார். ஏசப்பா அவருடைய ஆட்சி நடக்கப் போகிறது. அதில் அவர் நல்ல புதிய வாழ்க்கை, புதிய சந்தோஷம், எல்லாரையும் மரித்து போனவர்கள் எல்லாம் நம்ம பார்த்து நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தில் வாழ்வோமாக. இவராக தான் பைபிளில் சில காரியங்கள், கோட்பாடுகள் சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தரை நம்பவும். தோழர்கள் ஒன்றும் வேண்டாம். அப்படி வேண்டுமென்றால் அது அவர்களோடு அன்பாக இருங்கள். அன்பினால் இடைக்கட்டும்படியாக நம்ம பார்ப்போமாக. தெய்வீக சந்தோஷம், தெய்வீக அனுபவத்தை பெற்றுக்கொள்வோமாக. என்னமாව ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள்தான் எனக்கு எல்லா உணவு தருவார்கள். அதே போல் சிறு பிள்ளைகளும் கர்த்தரை தேட உதவி செய்வாராக. இந்த வாட்டி VBSருக்கு போய் ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை சிலாகியம் பாராட்டப்படுவதாக. ஆமீன்.